الحمد لله. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تقولوا راعنا وقولوا انظرنا واسمعوا وللكافرين عذاب أليم. ما يود الذين كفروا من أهل الكتاب ولا المشركين أن ينزل عليكم من خير من ربكم والله يختص برحمته من يشاء والله ذو الفضل العظيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத்துகளை அந்த விளக்கங்களை பார்த்து வருகிறோம். அந்த தொடரிலே அல்ஹம்துலில்லாஹ் 103 ஆயத்துகளை முடித்துவிட்டு 104வது ஆயத்திலே நுழைந்திருக்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூலு ராயினா என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆயத்துகளில் நுழைந்து இன்னல்லாஹ பிமா தஅமலூன பசீர் என்று முடியும் வரை உள்ள ஆயத்துகளைத்தான் நாம் காண இருக்கிறோம். அதாவது 104வது ஆயத்திலிருந்து 110வது ஆயத்து வரைக்கும் உள்ள விஷயங்களை அதன் விளக்கங்களைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இதற்கு முன்பாக இந்த ஆயத்துகளுக்கும் முன்னுள்ள ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன, கனெக்ஷன் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்பொழுது இதனுடைய அகராதிகள் சம்பந்தமாக இந்த ஆயத்துகளில் வரக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தங்கள், அதனுடைய இலக்கண நயங்கள், இலக்கண பொருட்கள் என்ன என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அது சம்பந்தமாக காண இருக்கிறோம். பாருங்கள், பாடம் 130 சஃபுத்து தஃபாசீர். இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? அகராதி. அதாவது பாடம் 130 அகராதி சம்பந்தமாக பார்க்க போகிறோம். அதனுடைய பொருள் என்ன என்பதைத்தான் இங்கு காண இருக்கிறோம். அதாவது வலியுன் நசீருன் வேறுபாடு என்ன, வலியுன் நசீருன் வேறுபாடு என்ன என்பதை தலைப்பாக வைத்திருக்கிறோம். அதாவது இதற்குள்ளே பல விஷயங்கள் பொதிந்திருந்தாலும், பல விஷயங்கள் சம்பந்தமாக இதில் பேசப்பட்டாலும், இதிலே இது சம்பந்தமான விஷயங்களும் வருவதனால் இதை நாம் தலைப்பாக வைத்திருக்கிறோம். அதாவது இந்த ஆயத்துகள் நாம் பார்க்க போகின்ற இந்த ஆயத்துகள், அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்கூலு ராயினா என்று ஆரம்பமாகி இன்னல்லாஹ பிமா தஅமலூன பசீர் என்று முடியும் வரை உள்ள ஆயத்துகளுடைய அர்த்தங்களை நாம் பார்க்க போகிறோம். அதிலுள்ள பொருளைத்தான் காண இருக்கிறோம். வாருங்கள், இன்ஷா அல்லாஹ் உள்ளே செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்-லுகா. நாம் சென்ற பாடத்திலே இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை காணும் பொழுது அதிலே யூதர்களுடைய உள்ளே கிடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அவர்கள் நபிக்கு எதிராக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக, இன்னும் முஸ்லிம்களுக்கு எதிராக என்னென்ன விஷயங்களை மறைத்து வைத்து சூழ்ச்சி செய்கிறார்கள் என்ற விஷயங்களை பற்றி மேலோட்டமாக சொல்லப்பட்டது. அதிலே அவர்கள் உள்ளே வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள், குத்தி பேசுவது, பல இடங்களில் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோகடிப்பது, அவர்களை குத்தி பேசுவது, எவ்வாறு முன்னால் உள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோவினை செய்தார்களோ, எவ்வாறு அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தார்களோ, அதே வரிசையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சொல்ல முடியாத அளவிற்கு அதிகமான கஷ்டங்களையும் சிரமங்களையும் மனக்கசப்புகளையும் தொந்தரவுகளையும் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதை பற்றி அல்லாஹு தாலா கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் அதை பற்றி சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சென்ற ஆயத்துக்களில் என்னென்ன அளவுக்கு அவங்க ஆசைப்பட்டாங்க, அதில் குறிப்பாக ஹெக்கத், பொறாமை, ஹசத், இந்த ரெண்டும். இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். பொதுவாக ஹக்குதுனா என்ன, ஹசத்னா என்ன, ஹெக்கதுனா என்ன, அதைத்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பொதுவாக சொல்ல போனோம்னு சொன்னால், ஹசத்
ஹெக்கத். இன்னொன்று இருக்கு அல் கிபித்தா. அல் கிபித்தா என்பதாக சொல்லுவாங்க. அதாவது தோவோட வரும் கிபித்தா. அப்போ அல் ஹக்கதுனா என்ன, அல் ஹெக்கதுனா என்ன, அல் ஹசதுனா என்ன, அல் கிபித்தானா என்ன, இது பார்க்க போகிறோம். ஹசத் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, அது அதாவது யார் மீது பொறாமை கொள்கிறாரோ, யாரை இவர் டார்கெட்டாக வைத்திருக்கிறாரோ அவரிடம் உள்ள அந்த நியாமத், அந்த அல்லாஹுடைய அருட்கொடை நீங்குவதை ஆதரவு வைப்பது. அவருக்கு நீங்கிடணும், நீங்கி விட்டு என்ன செய்யணும், எனக்கு அது வரணும் என்பதாக நினைப்பது. அவரை விட்டு அது நீங்கி விடணும், அந்த நியாமத் அவருக்கு இல்லாமல் போயிடணும், எனக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ஹசத். இது ஒரு வகையான பொறாமை. அல்லாஹ் குரான்ல சொல்லும்போது பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கான். قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد என்பதாக சொல்லியிருக்கிறான். அப்போ இந்த ஹசதுடைய தீமை எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால், ஹதீஸில் வர மாதிரி எவ்வாறு நெருப்பு விறகு கட்டைகளை எரித்து கரித்து சாம்பலாக்கி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிடுமோ, எவ்வாறு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிடுமோ அதே போல் இந்த பொறாமை என்பது மனிதனுடைய நன்மைகளை அப்படியே தின்றுவிடும், தீனை மொட்டையடித்து விடும் என்பதாக சொல்வார்கள். தீனுடைய நன்மைகள் எல்லாவற்றையும் இழக்கச் செய்துவிடக்கூடிய ஒரு கொடிய ஒரு நோய் தான் ஹசத். அதுதான் ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமை கொள்ளக்கூடிய அந்த பொறாமைக்காரர்களை விழுந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். யாரை கொண்டு? அல்லாஹுவை கொண்டு, ரப்புல் ஆலமீனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த நபிக்கு அவர்களுக்கு அல்லாஹு தாலா இறக்கி அந்த சூறாவிலே தெளிவாக சொல்லுகிறார். அப்ப இந்த பொறாமை பற்றி சொல்லும்போது இது என்னது, தன்னிடம் நீங்க அவர்கிட்ட முன்னாடி உள்ளவர்கிட்ட நீங்கிடணும், தனக்கு அது கிடைக்கணும், தனக்கு அது கிடைக்கணுங்கிற ஒரு நிலையை கொண்டு வர்றது தான் பொறாமையினுடைய உச்சகட்டமா இருக்கு. அது ஒரு பொறாமையாக இருக்கு. அது குரான்லேயே அல்லாஹ் தஆலா சொல்லும்போது இந்த பொறாமைப்படக்கூடிய விஷயங்களை பற்றி ஒரு ஆயத்துல கூறுறான். ஒரு ஆயத்துல கூறும் பொழுது அந்த பொறாமைப்படக்கூடியவங்க எதுல பொறாமைப்படுறாங்க, அதாவது அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல அல்லாஹ் வந்து தன்னுடைய கிருபையை கொண்டு கொடுக்க, அந்த ஃபضல் அருளை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான், கொடுப்பான் தன்னுடைய அடியார்களுக்கு. அம் யஹ்ஸ்தூன அன்னாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி ஃபகத் ஆதைனா ஆல இப்ராஹீம ஃபகத் ஆதைனா ஆல இப்ராஹீம அல் கிதாப வல் ஹிக்மத வ ஆதைனாஹும் முல்கன் அலீமா என்பதாக அல்லாஹ் சொல்றான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவருடைய அந்த தோழர்களிடம் எனது பொறாமை கொள்ளக்கூடிய இந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். பொறாமை என்பது இவர்கள்ட்ட ஊறி போயிருந்துச்சு, அப்போ அந்த பொறாமை என்பது தன்னிடம் நீங்கிவிட வேண்டும், அவங்கள்ட்ட நீங்கிடணும். யார்கிட்ட அந்த நியாமத்து இருக்குதோ அது அவர்களை விட்டு நீங்கி விட வேண்டும். என்ன செய்யணும், எங்களுக்கு அது வந்து விட வேண்டும் என்று எண்ணுவது இருக்குதோ ஒரு வகையான அது ஹசதாக இருக்கிறது. சரி, ஹெக்கத் என்பதாக சொல்லலாம். ஹெக்கதுனா என்ன, இது வந்து பொறாமையினுடைய பெரிய ஒரு உச்சக்கட்டம், இதுதான் எல்லை, இதை தாண்டி கிடையாது. எப்படி கஞ்சத்தனத்துல புகல் என்பதாக இருக்குது, அது ஒரு வகையான கஞ்சத்தனம். அது எல்லை மீறிய கஞ்சத்தனம் ஷொஹல், அடிமட்ட கஞ்சத்தனம். இதெல்லாம் வந்து என்னது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தர்ஜா இருக்குது, ஒவ்வொருக்கும் ஒரு அடுக்கு இருக்க மாதிரி இங்க பொறாமையினுடைய உச்சக்கட்டம் இதுதான் ஹெக்கது என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிலை தான். அது என்னன்னு சொன்னா, அவரிடமிருந்து நீங்கிடணும், அவரிடமிருந்து நீங்கிடணும். ஆனா வேற யார்கிட்ட என்ன செய்ய தேவையில்ல, வேற யார்கிட்டையும் போகவும் கூடாது. எனக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ அவர்கிட்ட இருக்கக்கூடாது, எனக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ அவர்கிட்ட இருந்து அது நீங்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் கொள்வது பொறாமையினுடைய உச்சகட்டமாக இருக்கு. அது ஹெக்கது என்பதாக சொல்லுவாங்க. உள்ளத்துல அந்த வச்சுக்கொள்வது, காழ்ப்புணர்ச்சி, வஞ்சகத்தை, இது ஹெக்கது. அதே மாதிரி கிபித்தானா என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி எனக்கு என்ன செய்யணும், அது கிடைக்கணும். அதில் அல்லாஹ் அவருக்கு அதிகமாக கொடுத்தாலும் சரி, அதை விட அதிகமாக எனக்கு தந்துட்டாலும் சரி, அல்லது அதே போல தந்தாலும் சரி, அல்லாஹ் எனக்கு அதை விட அதிகமான அளவில் எனக்கு அந்த விஷயங்களை தந்து விட்டாலும் சரி, அல்லது அதே அளவிற்கு தந்தாலும் சரி, இவ்வாறாக ஆசைப்படுவது, பேரவா கொள்வது இருக்கிறது கிபித்தா என்பதாக இருக்கிறது.
முதலாவது ஹசத் என்பது ஒரு வகையானது சொன்னோம். அது மாதிரி ஹக்குத் என்பதாக சொன்னோம். அடுத்து கிபுத்தா என்பதாக சொன்னோம். கிபுத்தா 3 வகையானது இருக்குது. இதுல கிபுத்தா என்பது கூடும். பொதுவாக இதை ஹதீஸ்ல வரும்போது கிபுத்தா என்ற வார்த்தைக்கு பதிலாகவே ஹசத் என்ற வார்த்தை புழங்கப்பட்டிருக்கு. லா ஹசத இல்லா ஃபிஸ்னத்தைன் என்பதாக வந்திருக்கிறது. அதனால என்னது ஹக்குத் என்பது மிக கொடிய ஒரு நோயாக, ஒரு பெரிய ஒரு அதாவது பெரிய ஒரு உள்ளத்தையே கெடுக்கக்கூடிய ஒரு பெரும் நோயை போன்றதாக இருக்கிறது. சரி, அப்போ அதை தொடர்ந்து தான் சொல்லப்பட்டுச்சு. அவங்க ஷரியத்தை குறிக்கோளாக வைத்துக்கொண்டு ஷரியத்தின் மீது என்ன செய்றாங்க, தாக்குதல் நடத்துகிறார்கள், குத்தி பேசுகிறார்கள் என்பதெல்லாம் சொல்லப்பட்டது. சரி, அதை தொடர்ந்து லுகா, ஷரியத்துடைய விஷயத்தில் அதிகமாக அல்லாஹு தஆலா சில விஷயங்களை மாற்றுவான், மாற்றாமல் இருப்பான். சட்டங்களை சில விஷயங்களை சொல்லுவான். உதாரணமாக பனி இஸ்ரவேல் எடுத்துட்டா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நிலையை எடுத்துட்டோன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒட்டக கறி சாப்பிடுவது ஹராமாக இருந்துச்சு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு பெரும் நோயாக இருக்கிறது. அப்போ வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு எண்ணம் கொள்கிறாங்க, எனக்கு இந்த நோய் நீங்கி விட்டதென்றால் பிடித்த உணவுகளில் எனக்கு ரொம்ப விருப்பமான உணவு எதுவோ அதை நான் என் மீது ஹராமாக்கி கொள்வேன். நம்ம குடிக்கக்கூடிய பானங்களில் எது எனக்கு மிக பிடித்தமான விருப்பமுள்ள பானமாக இருக்கிறதோ அதையும் நான் என் மீது ஹராமாக்கி கொள்வேன் என்பதாக அவர் தன் மீது ஒரு நேர்ச்சியை வைத்துக் கொள்கிறார். அதே போல அவர்களுக்கு உடல் நிலை சரியாகி விடுகிறது. இப்போ இந்த நிலையில் என்ன செய்கிறாங்க, அவர்களுக்கு சாப்பிடப்படக்கூடிய விருப்பமான ஒரு உணவு என்றால் ஒட்டக கறி, அதை அவர்கள் மீது ஹராமாக்கி கொள்கிறார்கள். அதே போல் குடிபானம் என்று எடுத்துக்கொண்டால் ஒட்டகப்பால், அதையும் ஹராமாக்கி கொள்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல ஷரியத்தில் அவங்களுக்கு ஹராமா இருந்துச்சு. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வரும் பொழுது அது ஹலால் என்பதாக மாறிவிடுகிறது. இப்போ ஷரியத்தில் அவர்களிடம் சில விஷயங்கள் ஹலாலாக இருந்திருக்கும். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத் வந்ததுக்கு பிறகு அது ஹராமாக ஆகியிருக்கும். அவர்களில் சிலது ஹராமாக இருந்திருக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹு தஆலா அதை ஹலாலாக்கி வைத்திருக்கிறான். இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக ஹலாலாக்குவதும் ஹராமாக்குவதும் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. இதையும் ஒரு குத்தி பேசுகிறார்கள், இதை பற்றியும் ஒரு குறை ஏளனமாக செய்கிறார்கள், இதையே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு செல்கிறார்கள். இதை பற்றி தான் போன விஷயத்தில் சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து லுகத் என்று எடுத்துக்கொண்டால் ராயினா யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூலு ராயினா என்பதாக சொல்றோம். ராயினா என்பது மினல் முராஆத் வஹியல் இல்லார் வல் இம்ஹால். இல்லார்னா எதிர்பார்த்தல், ஏன்னா அதாவது கொஞ்சம் காத்திருத்தல், இம்ஹால்னா கொஞ்சம் தவணை கொடுத்தல். அம்ஹல யும்ஹிலு அம்ஹிலுஹும் ருவைதா வமஹிலில் காஃபிரீன என்பதாக வருது அல்லவா, அதாவது கொஞ்சம் டைம் கொடுக்கறது. அப்போ அம்ஹில் அப்படிங்கிறது தான் இம்ஹால். அம்ஹல இது அன்லர இன்லார். அன்லரங்கிறது எதிர்பார்க்கறது, வெயிட் பண்ணுறது எல்லாத்துக்கும் சொல்கிறது. மாதிரி அம்ஹலங்கிறதும் இம்ஹால், அதாவது அதே போல் சொல்கிறது, எதிர்பார்க்கறது, வெயிட் பண்ணுறது, தாமதித்தல், இதற்கெல்லாம் சொல்லப்படும். அப்போ மினல் முராஆத், முராஆத்துங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான் ராயினா என்பது. சரி, வஹியல் இன்லார் ஒல் இம்ஹால் வாசலுஹா, அதனுடைய அசல் என்ன, மினர் ரியாயத்தி, மினர் ரியாயத்தி என்பதால் வஹியன் நதுரு ஃபி மசாலிஹில் இன்சான். ரியாயத்துனா கவனித்தல், கவனித்தல், கவனம் செலுத்துதல். வஹியன் நதுரு அது என்னது, கவனிக்கிறது. ஃபி மசாலிஹில் இன்சான், இன்சான் மனிதனுடைய நலவுகளில், அவருடைய சீர்திருத்தங்களிலே கவனத்தை செலுத்துதல், பார்த்தல். அவனுடைய மனிதனுடைய சீர்திருத்தங்களில் என்ன செய்யறது, கவனம் செலுத்துதல், அதை பார்த்தலுக்கு சொல்லப்படும். வஹியன் நதுரு ஃபி மசாலிஹில் இன்சான். சரி, வகது ஹர்ரஃபஹல் யஹூது ஃபஜஅலூஹா கலிமத்தன் முஸப்பத்தன் முஷ்தக்கத்தம் மினர் ருஊனத். வகது ஹர்ரஃபஹா, அதை திருத்தி விட்டார்கள், அதை திருத்தி விட்டார்கள். திருத்தி விடுதல் அதாவது அதை மாற்றி விடுறது. அல் யஹூத் யூதர்கள் மாற்றி விட்டார்கள். எப்படி, ஃபஜஅலூஹா அந்த வார்த்தையை அவர்கள் ஆக்கி விட்டார்கள். கலிமத்தன் ஒரு கலிமாவாக. எப்படிப்பட்ட கலிமாவாக, முஸப்பத்தன் திட்டப்படக்கூடிய ஒரு கலிமாவாக ஆக்கிவிட்டார்கள். முஷ்தக்கத்தம் மினர் ருஊனத்தி, ருஊனத்திலிருந்து எடுக்கப்பட்டதாக அதை ஆக்கிவிட்டார். அப்போ கலிமாவாக ஆக்கிவிட்டார்கள். எப்படிப்பட்ட கலிமாவாக, முஸப்பத்தன் திட்டப்படக்கூடிய கலிமாவாக ஆக்கிவிட்டார்கள். எப்படி திட்டப்படக்கூடிய, முஷ்தக்கத்தன் மினர் ருஊனத்தி. அப்படி ஆயத் என்பதிலிருந்து இல்லாமல் ருஊனத் என்பதிலிருந்து அவர்கள் அதை எடுக்கப்பட்டதாக மாற்றிவிட்டார்கள். ராஅன யர்அனு, ராஅன யர்உனு என்பதாக சொல்லலாம். அதாவது மடமைத்தனம் கொள்ளுதல்,
அதே போல் என்ன செய்யறது, மடத்தனமாக நடந்து கொள்ளுதல் இருக்கிறதெல்லாம் சொல்றது. அப்போ மினர் ஊனத்தி என்பதை என்பதை என்பது வந்து எடுக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டார்கள். வகையில் ஹும்குனா மடத்தனம், அடிமுட்டால், இது போன்ற விஷயங்களை சொல்றது. வலிதாலிக்க நஹா அன்ஹா அல் முஃமினூன். எனவே தான் அல்லாஹு தாலா இவ்வாறு அந்த வார்த்தையை புழங்குவதை விட்டும் மூமின்களை தடுத்து விட்டார். நுஹிய அன்ஹல் முஃமினூன், நுஹிய தடுக்கப்பட்டு விட்டது, அன்ஹா அந்த வார்த்தையை சொல்வதை விட்டும், அல் முஃமினூன் மூமின்கள் இந்த ராயினா என்ற வார்த்தையை சொல்வதை விட்டும் தடுக்கப்பட்டு விட்டார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னா எப்படி சொல்றது, அப்போ உந்துருனா யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூலு ராயினா, லா தகூலு ராயினா, ராயினா என்று சொல்லாதீர்கள், வகூல் உந்துர்னா, உந்துர்னா என்று சொல்லுங்கள். மினன் நதுரி வல் இன்திலாரி, அதாவது மினன் நதுரி கவனித்தல், வல் இன்திலார் எதிர்பார்த்தல், அதை எங்களை என்ன செய்யுங்க கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள், எங்களையும் பாருங்கள் என்பதாக அந்த வார்த்தையிலிருந்து எல்லாம் மாத்திட்டான். அப்போ நீங்க என்ன செய்யாதீங்க, ராயினா என்று சொல்லாதீங்க, மாறாக உந்துருனா என்பதாக சொல்லுங்கள். உந்துருனாங்கிறது நலர் என்பதிலிருந்து வந்தது, இன்திலார் என்பதிலிருந்து வந்தது. சரி, தகூலு சொல்லப்படும், நலர்து ரஜுல இதன் தலர்துஹு வர்தகப்துஹு. அப்போ நலர்து ரஜுல ஒரு மனிதனை நான் பார்த்தேன், இதன் தலர்துஹு அவனுக்காக நான் எதிர்பார்த்தால், வர்தகப்துஹு நான் அவனுக்காக காத்து கொண்டிருந்தால், அதற்கு என்ன சொல்லப்படும், நலர்து ரஜுல நான் ஒரு மனிதனை பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எப்ப சொல்லுவாங்க, எப்ப சொல்லப்படும், இதன் தலர்துஹு நாம் அவனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தால், ஒரு தகபுத்துஹு நாம் அவனுக்காக காத்து கொண்டிருந்தால், ரக்கப எல்குபுனா ராக்கிபிலிருந்து வருது, ரக்கீப் அவளை எழுந்திருக்கிறது, கவனித்துக் கொண்டிருக்கிறது, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, உற்று நோக்கி கொண்டிருக்கிறது, இதற்கெல்லாம் ஒரு தகப்துஹு என்பதாக சொல்லுவாங்க. ஐ இன் தலர்னா, இன் தலர்னா நாங்கள் எதிர்பார்க்கிறோம், ஒத்த அன்னா பினா, ஒத்த அன்னா பினானா ஒத்த அன்ன பினா உங்களுக்காக என்ன செய்யணும், ஒத்த அன்ன பினா எங்களுக்கு, அதாவது நாங்கள் இன்தலர்னா ஒத்த அன்னபுனா, தன்னபுனா நாங்கள் எதிர்பார்த்தோம், நாங்கள் எதிர்பார்த்தோம், காத்து கொண்டிருக்கிறோம் என்பதாக சொல்றது. சரி, எவத்து எத்தமன்னா வ யுஹிப்பு, பத்த எவத்து உத்தன் என்பதாக சொல்லுவாங்க. இன்னல்லதி நாமனு அமிலு சாலிஹாத்தி சேஜாலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா வத்த எவத்துல்லதீன கஃபரு. அப்போ எவத்து எத்தமன்னா ஆதரவு வைப்பது, வயுஹிப்பு ஆசைப்படுவது, பிரியப்படுவது, அதற்கு எவத்து என்பதாக சொல்லப்படும். சரி, நன்சஹு அன் நஸ்ஹு ஃபில் லுகா, லுகத்துல நஸ்ஹு என்றால் என்ன, நஸ்ஹு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, அல் இபுத்தால், அல் இபுத்தால் வல் இசாலா. அல் இபுத்தால்னா அதாவது ஒண்ணும் இல்லாமல் ஆக்குதல், பாத்தில் ஆக்குதல்னா என்னது, வீணாக்கி விடுதல், ஒல் இசாலத்து நீக்கி விடுதல். யுகாலு சொல்லப்படும், நசகத்து ஷம்சு, நசகத்தி ஷம்சு அல்லில்ல ஐ அசாலத்துஹு. அப்போ நசகத்தி ஷம்சு அல்லில்ல அப்படின்னா சூரியன் இல்லாமல் ஆக்கிவிட்டது, அல்லில்ல மாற்றிவிட்டது அர்த்தம். நசகத் நிலை சூரியன் மாற்றிவிட்டதை, அதாவது அசாலத்துஹு அதை நீக்கிவிட்டது, சூரியனை சிரிச்சு நிழலை இல்லாமல் ஆக்கிவிட்டது, அசாலத்துஹு நீக்கிவிட்டது. ஷரஇ ஷரியத்தில் என்ன சொல்லப்படும், ருஃபியா ஹுக்முன் ஷரஇயுன் ஐ வ தப்தீலுஹு பி ஹுக்மின் ஆகர். அப்போ ருஃபியா ஹுக்முன் ஷரஇயுன் ஷரியத்துடைய ஒரு சட்டம் உயர்த்தப்பட்டு விட்டது, ஷரியத்துடைய சட்டம் உயர்த்தப்பட்டு விட்டது, வ தப்தீலுஹு அதை மாற்றுதலாகும், பி ஹுக்மின் ஆகர் மற்றொரு சட்டத்தை கொண்டு, மற்றொரு கட்டளையை கொண்டு அதை மாற்றுவதாகும். தபுதீலுனா அதை மாற்றுதல், பத்தல யுபத்திலிருந்து தபுதீல் அதை மாற்றுதலாகும், பி ஹுக்மின் ஆகர் இன்னொரு கட்டளையை கொண்டு, மற்றொரு சட்டத்தை கொண்டு அதை மாற்றுதலுக்கு என்ன சொல்லப்படும், நஸ்க் என்பதாக சொல்லப்படும். நஸ்க் என்பது நீக்குதல், இல்லாமல் ஆக்குதல், அதாவது அதை வீணாக்கி விடுதல் என்பதாக சொல்றது. அப்போ ஷரியத்தில் சொல்லும் போது ஒரு சட்டத்தை என்ன செய்யறது, ஷரியத்துடைய சட்டத்தை
உயர்த்தி விடுறது, உயர்த்தப்படுதல். உயர்த்தப்படுதல் இல்லாமல் ஆயிருமா அப்படின்னா வேறொரு சட்டத்தை கொண்டு வந்து அதை மாற்றி விடுதல். உதாரணமாக ஒவ்வொரு இடமும் அப்படிதான், ஒரு சட்டம் இருக்கும், அதை நீக்கிட்டு என்னது, இல்லை இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துடுறது. உதாரணமாக ஏதாவது கசையடின்னு சொல்லியிருக்கோம் சரியத்தில். அதாவது ஒரு விபச்சாரம் செய்தால் கசையடி, அப்போ எல்லாருக்கும் கசையடி தானா என்று சொல்லும்போது அதிலிருந்து நீக்கப்படுது. என்ன நீக்கப்படுது? திருமணமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? கல்லால் அடிக்கப்பட வேண்டும். இப்படி இது ஒரு உதாரணத்திற்கு இது போன்ற ஒரு சட்டத்தை அது நீக்கிறது. அதை உயர்த்தப்பட்டதுக்கு பிறகு இன்னொரு சட்டத்தை உள்ள நுழைச்சிடுறது. அப்போ அந்த இடத்துல வேறொரு சட்டத்தை என்ன செய்யறது? மாற்றி விடுதல், அதுக்கு சொல்லப்படுது. சரி, நுன்சிஹா மின் அன்சா, அன்சஷைய ஒரு வஸ்துவை மறந்து விட்டான். ஜஅலஹு மன்சியன், மறந்ததாக மறக்கடிக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டான். ஜஅலஹு மன்சியன்னா மறக்கடிக்கப்பட்டதாக அதை ஆக்கிவிட்டான். ஃபஹுவ மினன் நிஸ்யான், அப்ப நிஸ்யான் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததாக இருக்கிறது. அல்லதி எப்படிப்பட்டது? ஹுவ லித்து திக்ரி, நினைவு கூறுதலுக்கு எதிரான ஒரு வார்த்தை தான் அல் நிஸ்யான், மறதி. ஞாபகம் வைத்திருத்தல், ஞாபகப்படுத்துதல், ஞாபகம் கூறுதல். இதுக்கு நினைவு கூறுதல், அந்த நினைவு கூறுவதற்கு எதிரான ஒரு வார்த்தை தான் என்னது? மறந்து விடுதல் என்ற வார்த்தை. நினைவு கூறுதலுக்கு எதிரான ஒன்று தான் மறந்து விடுதல். அப்போ நிஸ்யான் என்பதற்கு லித் எதிர், ஆப்போசிட் என்னது? திக்ர், அதாவது நினைவு கூறுதல். ஐ நம்ஹுஹா மினல் குலூப், மஹா யம்ஹு, நாம் அதை அழித்து விடுவோம். மினல் குலூப்னா உள்ளங்களிலிருந்து அதை அழித்து விடுவோம், உள்ளங்களிலிருந்து அதை என்ன செய்வோம்? நீக்கி விடுவோம். அதற்கு தான் சொல்லப்படும் நம்ஹுஹா மினல் குலூப். குலூப் நம்ஹுஹா மினல் குலூப், அதை நாம் நீக்கி விடுதல். எதை விட்டு? உள்ளங்களை விட்டு ஒரு விஷயத்தை. அப்போ அந்த ஆயத்தை அதை என்ன செய்யறது? உள்ளங்களை விட்டு அழித்து விடுதல், உள்ளங்களை விட்டு என்ன செய்யறது? நீக்கி விடுதல். அதுக்கு சொல்லப்படும் என்னது? அதாவது அன்சா நுன்சிஹானா நம்ஹுஹா, அதை நாம் அழித்து விட்டோம். மினல் குலூப், உள்ளங்களிலிருந்து நீக்கி விட்டோம். மஹாயம்ஹு. சரி, வலியும் வலா நசீர், வலியும் வலா நசீர். வலியுன்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். வலியுன் அல் வலியு, வலியுனா யாரு? மை யதவல்லா உமூரல் இன்சானி வ மசாலிஹஹு, மை யதவல்லா எவன் பொறுப்பேற்றுக் கொண்டானோ, உமூரல் இன்சானி மனிதனுடைய செயல்கள், விஷயங்கள், வ மசாலிஹஹு அவனுடைய நலவுகளை, அவனுடைய நலவுகள், இன்னும் அவனுடைய விஷயங்களின் மீது எவன் பொறுப்பெடுத்து கொண்டானோ அவனுக்கு என்ன சொல்லப்படும்? அல் வலி, வலி என்பதாக சொல்லப்படும். பல் வலி என்பது ஒரு விஷயங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுதல், மனிதனுடைய காரியங்கள், அவனுடைய விஷயங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுதல். மசாலிஹு அவனுடைய சீர்திருத்தங்களுடைய விஷயங்களை, மஸ்லஹத்துடைய விஷயங்களை பொறுப்பெடுத்துக் கொள்றதுக்கு வலி என்பதாக சொல்லுவார்கள். நசீர் என்றால் என்ன? நசீர் என்றால் அல் முஈன், உதவி செய்யக்கூடியவன். மஅஹூதும் மின் கௌலிஹிம், அவருடைய சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கிறது. நசரஹு அவனுக்கு உதவினான். இதா ஆனஹு அவனுக்கு உதவி செய்தால் அதற்கு பேர் என்ன சொல்லப்படும்? நசரஹு அவனுக்கு உதவி செய்தான். அன் நசீர் என்பது உதவி செய்தல். முஈன் என்ற வார்த்தையில் இருந்தால் நசீர் என்பது அல் முஈன் என்ற அர்த்தத்தை கொடுக்கும், அதாவது உதவி செய்தல். அப்போ நசரஹு என்று சொன்னா இதா ஆனஹு அவனுக்கு உதவி செய்தால். அப்போ அல் வலி என்றால் அவனுடைய விஷயங்களை, ஒரு மனிதனுடைய விஷயங்களையும் அவனுடைய, உதாரணமாக வலின்னு சொல்கிறோம்ல, ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக இருக்கிறாரு, அல்லது அதாவது ஒரு பொறுப்புதாரியாக இருக்கிறார், இப்போ குழந்தைகளுடைய விஷயங்களை பொறுப்பேற்றுக் கொள்கிறாரு. ஒருவர் என்ன செய்கிறாரு? ஒரு சிறுவர் இருக்காரு, அதாவது விவரம் தெரியாதவராக இருக்கலாம், அல்லது என்னது பைத்தியம் இருக்கிறாரு. இப்போ அவங்களுடைய பொருட்கள் இருக்குது, அவங்களுடைய செல்வங்கள் இருக்குது, அதையெல்லாம் மேற்பார்வை ஒருவர் பார்க்கிறார். அனாதைகளுடைய பொருட்கள் இருக்குது, அதை கண்காணிக்கிறார், அவர்களுக்கு தேவையானதை நிறைவேற்றுகிறார். இப்போ இவர்களுக்கு தான் வழின்னு சொல்றது. அதே மாதிரி மக்களுடைய ஆட்சியில் பொறுப்பாக இருக்கிறாரு, அவருக்கு கீழே குடிமக்கள் வாழ்கிறார்கள், அவருடைய தேவைகளை எல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்கிறார், அவருடைய நலவான விஷயங்களை, காரியங்களை இவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். இவருக்கு வழி என்பதாக சொல்லப்படும். நசீர் என்றால் உதவி செய்கிறார். பொதுவாக யாருக்கெல்லாம் உதவி செய்யலாம்?
இது இவங்க கீழே உள்ளவங்களுடைய பொறுப்பை எடுத்துக்கொள்றது, அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறவங்க. நசீருங்கிறவங்க கண்ட்ரோல் கீழே உள்ளவருக்கும் பண்ணலாம், சமமானவருக்கும் பண்ணலாம், மேலே உள்ளவர்களுக்கும் உதவி செய்யலாம். அதுக்கு தான் நசீர் என்பதாக சொல்லப்படும். அப்போ வலியுன் என்பதும் நசீர் என்பதற்கு வித்தியாசம் என்ன? வலியுன் என்பது தனக்கு கீழே உள்ளவர்கள், தன்னுடைய பொறுப்பில் உள்ளவர்களுக்காக வேண்டி சொல்லப்படும், அவர்களுக்காக செய்யப்படும். நசீர் என்பது யார் யாருக்கு வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அதுக்கு தான் நசீர் என்பதாக சொல்லப்படும். ஒருத்தருக்கு உதவி செய்தால் அவருக்கு என்னது? உதவி செய்யக்கூடியவன் என்று சொல்லும்போது நசீர் என்ற அந்த பதத்தை, அந்த வார்த்தை பல புழங்கப்படும். இப்போ இதில் வந்து நசீர் என்றால் என்ன, வலி என்றால் என்ன என்பதை பார்த்தோம். அதேபோல் நஸ்க் என்றால் என்ன விஷயங்களை பார்த்தோம். அதேபோல் ஹெக்கத் பொறாமை என்றால் என்ன, ஹசத் என்றால் என்ன, ரிபுத்தா என்றால் என்ன என்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக விவரமாக பார்த்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் அகராதி பொருட்களும் இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து ஆயத்துகளுடைய விளக்கங்களையும் காண இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நாம் கற்கக்கூடிய கல்வியை மனதில் பதிய வைத்து அதை நாமும் அமல் செய்து பிறருக்கும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.